And as like this, the same way, this is well finished. That going on, that concrete road both sides, that pavement of the walking path, that paver block will be made. There were right way also the both sides, the lights also. You could see the plastic pipe, the inside the metal pipe or any kind of the right pipe. I want more than 6 feet, not only 6 feet. It's very damageable by some kind of a miscreants. So the very height that is like this height of this post. இந்த உயரத்திற்கு அதை அமைக்க வேண்டும். அதே போல் சாலையிலே இந்த போஸ்ட்கள் இடையூறாக இருப்பதனால சில இதை விட அந்த இடத்துல கோயிலுக்கு முன்பாலே ஒரு போஸ்ட் வெளியிலே இருக்கிறது. அதை எடுத்து தர வேண்டும் என்று கோரிக்கை கொடுத்திருந்தோம். அதை இன்னும் எடுக்கவில்லை. எனவே என்னுடைய பப்ளிக் சோசியல் சர்வீஸில் பொதுநலம் சமூக நல சேவையிலே சோசியல் சர்வீஸில் இதை நான் கோரிக்கை வைத்து வருகிறேன். அதே போலவே அந்த பெருமாள் கோயில் தெரு இந்த ரைட் சைடில் செல்கிறது. அந்த ரைட் சைடில் அந்த மெஷின் இருக்கிற இடத்துக்கு ரைட் சைடில் பெருமாள் கோயில் தருகிறது. அதிலிருந்து அந்த வள்ளலாருடைய முதல் ஆலயம் இந்த இடத்துல எண்டில் இருக்குது. அதிலிருந்து ரைட் சைடில் போகும்போது பெருமாள் கோயில் பெருமாள் கோயில் ஸ்ட்ரீட் வழியாக போகும்போது அது ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. எனவே அந்த மழை தண்ணீர் மற்றும் இதர விதமான பாத்ரூம் தண்ணி இதெல்லாம் வந்து ரோட்டில் வராமல் இருக்கிறதுக்கு போத் சைடு வந்து நிலாப்பறை போல் லைக் மூணு தட் ஆஃப் ரவுண்டு ஜஸ்ட் வெரி லோ டெப்த்து, சின்ன ஒரு ஆழம் தான் இருக்கணும், சின்ன அகலம் இருக்கணும். லோ விட்த்து அண்டு லோ டெப்த்தில் அந்த ட்ரைனேஜ் தண்ணீர் வடிவதற்கு மழை தண்ணியோ அல்லது அவங்களுடைய வீட்டு பாத்ரூம் தண்ணியோ இப்படிப்பட்ட தண்ணீர் பாத்திரம் விளக்கூடிய தண்ணியெல்லாம் இரண்டு புறமும் போகிறதுக்கு ஒரு சின்ன அகலம் சின்ன ஆழம் உள்ள ஒரு நிலாப்பறை வடிவிலே உள்ள ஆஃப் ரவுண்டு மெத்தடில் ஒரு டிச்சியில் போத் சைடு வைக்கணும். அதில் தண்ணி போடும். நடுவில் ரோடு வந்து நல்லா அகலமாக ஃபினிஷ் பண்ணி இது போல் தார் ரோடு அல்லது கான்க்ரீட் ரோடு, இது போல் கான்க்ரீட் ஆர் டார் ரோடு நீங்கள் போட்டு தருமாறு அன்பாய் கேட்கிறேன். அது அந்த பஸ் ரோடை போய் இணைக்கும். அது நீரோடை செல்லக்கூடிய அந்த பஸ் ரோடு மேட்டுக்குப்பம் சித்தி வளாகம் செல்லக்கூடிய வள்ளலாருடைய கடைசி இடம் மேட்டுக்குப்பம் செல்லக்கூடிய ஒரு சாலையை பஸ் ரோடு அந்த இடத்துல டேர்ன் ஆகும். பிஃபோர் கொலக்குடி பஸ் ஸ்டாப்பு அதுக்கு முன்னால் இது போய் ஜாயிண்ட் ஆகணும்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறேன். மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு அந்த கோரிக்கை வைக்கிறேன். மாவட்ட ஆட்சியர் அதேபோல் மாவட்ட நிர்வாக அதிகாரிகளோடு என்எல்சி அதிகாரிகளுக்கும் முடிந்தால் என்எல்சி எதற்கும் முழுமையாக செய்து கொடுக்கலாம் என்று ஒரு கோரிக்கை வைக்கிறேன். அது மாவட்ட நிர்வாகம் முன்னெடுக்கும்படி அதேபோல் மாநில அரசுக்கும் இந்த கோரிக்கை வைக்கிறேன். மாநில முதல்வர் அன்பிற்குரிய முதல்வர் திரு ஸ்டாலின் ஜி அவர்களுக்கும் மாநில அமைச்சர்கள் அவ்விதமாக எங்களுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் மரியாதைக்கும் உரிய பண்பாளராக இருக்கக்கூடிய எங்கள் அன்பிற்குரிய அமைச்சர் திரு எம்ஆர்கே பன்னீர்செல்வம் ஐயா அவருக்கும் இந்த கோரிக்கை வைக்கிறேன். எனவே இது குறித்து என்னுடைய ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப்பில் பார்க்கிறவர்கள் உடனுக்குடன் திரு எம்ஆர்கே பன்னீர்செல்வம் ஐயாவிடம் இந்த கோரிக்கையை சமர்ப்பிக்குமாறும் அவர் உடனடியாக மாநில முதல்வரிடம் கலந்து பேசி உடனடியாக அனைத்தும் செய்து கொடுக்கிறவர் இருப்பதனாலே நிச்சயமாக விரைந்து நிறைவேற்றி கொடுப்பார் என்ற நம்பிக்கை வைக்கிறேன். இது குறித்து நான் மேலுமாய் 10ஆம் தேதி வரை இந்த ஏரியாவில் இருப்பேன். 11 வெளியிலே அவுட்டர் ஏரியாவுக்கு செல்வதாக இருக்கிறேன். 11th கோயிங் அவர்